ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோதுமை மாவு பிஸ்கெட் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். அரை கப் அளவு சர்க்கரை. கோதுமை மாவு வந்து ஒரு கப்பு, அரை கப் அளவு சர்க்கரை. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஜார் எடுத்துக்கலாம். அரை கப் அளவு சர்க்கரை, 3 ஏலக்காய் இது போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வரலாம். பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு சர்க்கரை. இப்போ சர்க்கரையை போட்டுடலாம் கோதுமை மாவில். போட்டாச்சு. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 2 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் பிசைவிக்கலாம் அந்த அளவுக்கு. சர்க்கரை போட்டனால ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றி பிசையணும். இந்த அளவுக்கு நல்லா மாவு பொறுமையாக பிசையணும். நம்ம சர்க்கரை கோதுமை மாவுலாம் போட்டனால கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி வரும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக எடுத்துக்கலாம். பாதி பாதியாக பிரித்து இப்போ தட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும், அப்போ தான் பிஸ்கெட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மூடி எடுத்திருக்கேன் நான் பிஸ்கெட் ஷேப்புக்கு. இப்போ அழகாக இருக்குது பார்க்க. இப்படி நம்ம பிஸ்கெட் ஷேப்பு ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கலாம் எடுத்துட்டு இதே மாதிரி தட்டி பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிஸ்கெட் ஷேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிஸ்கெட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பிஸ்கெட்டாக உள்ளே போட்டுடலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம். கொஞ்சம் கலர் மாறினாலும் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறுது, நம்ம திருப்பி போடலாம். 2 சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ லைட் ப்ரௌன் இந்த கலர் வந்தா போதும், ரொம்ப கலர் மாற விடக்கூடாது. இந்த கலர் வந்த உடனே போதும், நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்ல. பிஸ்கெட்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு பிஸ்கெட்டு. வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஒரு கப் மாவுக்கு 15 பிஸ்கெட் வந்திருக்கு எனக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு பிஸ்கெட்டு. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்,
சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.